ஆக்சுவலாக எங்கள் பிஸ்னஸே ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் தான். இப்போது ஒரு கும்பகோணத்தில் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா யார்கிட்டையும் போய் வேலைக்கு இருக்கக்கூடாது, 4 பேருக்கு வேலை கொடுக்கணுங்கிற ஒரு தாட் இருந்துச்சு எனக்கு. டிசைனர் மோஸ்ட்லி கொஞ்ச நாள் வருவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, திரும்ப போயிடுவாங்க. எதையும் பார்த்து கற்றுக்கிட்டு நாங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு வரலை. ஏன் இந்த பிஸ்னஸை டிசைட் பண்ணோன்னா, வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் நிஷா கணேஷ். நான் எம்ஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கேஆர்கே டிஜிட்டல் ப்ரெஸ் பிரிண்டிங் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன் மேம். எங்களுக்கு 2 பிரான்ச் இருக்குது கும்பகோணத்தில். ஃபஸ்ட்டு ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமசாமி கோயில் பக்கத்தில் இருக்குது. அது எங்களுடைய ஃப்ளெக்ஸ் ஷாப். 2வது ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்காபாளையம் சச்சிதானந்தா நகரில் இருக்குது மேம். அது ஃபுல்லாகவே லித்தோஸ் மிஷின்ஸ் அங்கே போட்டு பண்ணிகிட்ருக்கோம் மேம். ஓகே மேம், எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய ஜேர்னி? இந்த பிஸ்னஸ் 2018 மேலே ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் மேம் இந்த பிஸ்னஸ். ஓகே மேம், எப்படி இந்த பிஸ்னஸ்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு ஐடியா எப்படி மேம் வந்துச்சு உங்களுக்கு? செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் காரணம். இதுக்குன்னு நாங்கள் எதுவுமே கற்றுக்கிட்டுலாம் வரல, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் பேசிக் நாலேஜ் இருந்தது. ஓகே, ஃப்ளெக்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தது மேம். ஓகே மேம், இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய இடத்துல நிறைய விதமான சுய தொழில்களை தொடங்கி உமன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரிண்டிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான் எப்படி வந்துச்சு? எப்படி இந்த பிசினஸ்குள்ள வந்தீங்க? இந்த பிஸ்னஸ்குள்ளே வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் தான். அவங்க தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. எங்களுக்கு இதனை பற்றின ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எதையும் பார்த்து கற்றுக்கிட்டு நாங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு வரலை. ஏன் இந்த பிஸ்னஸை டிசைட் பண்ணோன்னா, எதுக்காக இருந்தாலுமே மக்கள் அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃப்ளெக்ஸ் இது வரைக்குமே அந்த மோகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஃப்ளெக்ஸோட மோகம் குழந்தை பிறந்தாலும் சரி, அந்த குழந்தை வளர்றதுலேருந்து அதுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறது, ஒரு வளையாப்பு பண்ணுறது, வீடு குடி போகிறது, கல்யாணம் பண்ணுறது, காது குத்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஈவன் டெத்து வரைக்கும், நம்மளுடைய பர்த் டு டெத்து வரைக்கும் என்டையர் ஜேர்னிக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஃப்ளெக்ஸ் தேவைப்படுது. அது லைஃப்பில் ஒரு எல்லா ஈவெண்ட்லேயும் ஒரு அங்கமாகவே இப்போ மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணுனா நமக்கு ஒரு வரவேற்பு இருக்கும், நம்மளால இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் மேம் இந்த பிஸ்னஸ் பண்ணோம். இன்னொன்று என்னென்னா, வேலை யார்கிட்டையும் போய் வேலைக்கு இருக்கக்கூடாது, 4 பேருக்கு வேலை கொடுக்கணுங்கிற ஒரு தாட் இருந்துச்சு எனக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு சுயதொழில் ஏதாச்சும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு டிசைன் பண்ணது. அப்படி தேடிட்டு இருக்கிறப்ப தான் ஒரு ஃப்ளெக்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி கொண்டு வந்தோம். ஓகே மேம், இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது கேஆர்கே மூலமா ஃப்ளெக்ஸ் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. இது மூலமா வேற என்னெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க மேம்? நாங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோன்னா, ஃப்ளெக்ஸ்லேயே ஒரு 2 வெரைட்டி இருக்குது. ஸ்டார் ஃப்ளெக்ஸு, நார்மல் ஃப்ளெக்ஸு, வினைல் பிரிண்ட்டு, யூவி பிரிண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இல்லாமல் நாங்கள் லித்தோஸ் போடுறோம். லித்தோஸ்னால் வால் போஸ்டர், லித்தோஸ் போஸ்டர், ஆயில், அதாவது வாலில் ஒட்டுறது வால் போஸ்டர்னு சொல்லுவோம். அதை ஆயில் போஸ்டர்ஸ், அதில் இன்னொரு வெரைட்டி ஆயில் போஸ்டர். அது மக் பிரிண்ட்டு, இன்விடேஷன்ஸ், அப்புறம் தாம்பூல பேகு, விசிட்டிங் கார்டு, ஐடி கார்டு, அந்த ஐடி கார்டுக்கு ரோப்பில் பிரிண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேலண்டர் ஒர்க்கு, அதில் மந்த்லி கேலண்டர், டெய்லி கேலண்டர், டேபிள் டாப் கேலண்டர்ஸ், பில் புக்கு, பில் பேடு, மல்டி கலர் நோட்டீஸு, சன் பேக்கு, இந்த மாதிரி எல்லாமே A to Z பிரிண்டிங் சம்மந்தமாக எல்லாமே கும்பகோணத்தில் பெஸ்ட்டு ப்ரைஸில் நாங்கள் பெஸ்ட்டு குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேம். சூப்பர் மேம். இப்போ நிறைய பிரிண்டிங் வெரைட்டி சொன்னீங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ முதலீடு தேவைப்படுச்சு மேம்? ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஃப்ளெக்ஸ் மிஷின்ஸ் மட்டும்தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ஃப்ளெக்ஸ் மிஷினுக்கு எங்களுக்கான முதலீடு 12 to 15 லட்சம் ஆச்சு மேம். ஃப்ளெக்ஸ் மிஷின்ஸ் ப்ளஸ் ரெண்ட்டுக்கு தான் நாங்கள் எடுத்து, ஒரு ஷாப் ரெண்ட்டுக்கு எடுத்து தான் பண்ணணும். ஸோ இந்த சோர்ஸ்க்கு எல்லாமே எங்களுக்கு ஒரு 15 lakhs தேவைப்பட்டது. ஓகே மேம், இப்போ உங்களுடைய இந்த கேஆர்கே நிறுவனத்தில் என்னென்ன மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க? எவ்வளோ காஸ்ட் ஆனிச்சு ஒவ்வொரு மிஷினும்? மேம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஃப்ளெக்ஸ் மிஷின் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டோம். ஸோ ஃப்ளெக்ஸ் மிஷின்ஸ் எங்ககிட்ட இருக்குது. அதுவே 10 to 12 லட்ச ரூபா ஆயிடுச்சு. அடுத்தது என்னென்னா கோனிகா மிஷின்ஸ், அது ஃபோட்டோ ஃப்ரேம் மிஷின்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஒரு 15 lakhs கிட்டத்தட்ட இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றா எடுக்க ஆரம்பித்தோம். மக் பிரிண்ட் மிஷின் போட ஆரம்பித்தோம், லேமினேஷனுக்கு மிஷின்ஸ் போட ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன ஆசைன்னா, போஸ்டர் மிஷின் போடணும் அப்படின்ட்டு ஆசை. கும்பகோணத்தில் ஒருத்தவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2வதாக நாங்கள் தான் இறங்கி பண்ணோம். ஸோ அந்த மிஷினுக்கு தான் எங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாக போயிட்டு இருந்தது. அந்த மிஷின்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம் மேம். கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மிஷின்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது மேம். சொந்தமாகவே அதை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம், இப்போ நீங்க சொன்னீங்க இது மூலமா நிறைய போஸ்டர்ஸ் பிரிண்ட்ல இருந்து, ஐடி கார்டு பிரிண்ட்ஸ்ல இருந்து, மக்கு, ஃப்ளெக்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படிலாம் உங்களுடைய ப்ராடக்ட்டை வாங்கிக்க முடியும்?
ஆக்சுவலாக எங்கள் பிஸ்னஸே ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் தான். இப்போது ஒரு கும்பகோணத்தில் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த ஷாப்பை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு எங்களை தேடி வருவாங்க. ஸோ அந்த விளம்பரத்துக்கு நாங்கள் தேவைப்படுறோம் முக்கியமாக. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஒரு 1000 போஸ்டர் அடித்து எல்லா ஏரியாவிலும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ அவங்க மக்களுக்கு என்ன ஆகும், இப்போ இந்த ஷாப் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஏரியா அந்த கடையோட பேர் எல்லாமே ஈஸியாக இது மூலயமா ரீச் ஆகும். அது மூலயமா எங்களுக்கு அதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, எங்கள் கடையோட லோகோ இருக்கும். இப்போ கேஆர்கேனா அந்த ஃப்ளெக்ஸ் டிசைன் பண்ணி அதில் கேஆர்கேன்னு லோகோ போட்டிருப்போம். ஸோ அந்த லோகோவை பார்த்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கும் பண்ணி கொடுங்க, டிசைன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா எங்களுக்கும் பண்ணி கொடுங்கன்னு வந்து கேட்பாங்க. இது மூலயமாவே எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கிடைக்கும். இது ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங்னு சொல்லலாம். இது மூலயமா என்ன நடக்கும்னா, அந்த கடை வச்சிருக்கிறவங்களும் இந்த விளம்பரத்து மூலயமா வளருவாங்க, அவங்களோட சேர்ந்து நாங்களும் க்ரோ ஆகுவோம். ஸோ இது ஒரு பாயிண்ட். அப்புறம் இதை இல்லாமல் என்ன பண்ணோன்னா, சோஷியல் மீடியாஸ்லேயும் ஆக்டிவாக இருக்கும் மேம். வாட்ஸ்அப் குரூப்ஸ் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் அது இல்லாமல் இன்ஸ்டா யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ்புக்கு, இது எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக இருக்கும். மேம் இப்போ வந்து நிறைய பிசினஸ் இருக்கு, எதை வேணாலும் யார் வேணாலும் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு பிசினஸ் நாலேஜ் நிறைய பேருக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். நீங்க வந்து உங்களோட ஏரியால நம்ம ஒரு யூனிட் கொடுக்கணும், கொஞ்சம் பெஸ்டான முறையில நம்ம பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பிசினஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுல ஸ்டார்டிங்ல இந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ மக்கள் மத்தியில ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு மேம்? ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை மேம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண மந்த் அந்த மாதிரி மே மந்தில் ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு ஒரு 3 to 4 monthsக்கு வந்து அந்த அளவுக்கு ஆர்டர்ஸோ என்னை வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியல மக்கள்கிட்ட. சீசன் டைம்னு பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் ஆனி மாதம்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் நம்ம ஈஸியாக ரீச் பண்ணலாம். ஏன்னா நம்மளால வந்து வேலை செய்ய முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு வேலை வரும். நான் ஸ்டார்ட் பண்ண மந்த் அந்த மாதிரி இருந்துச்சு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மந்த்து. அதுக்கப்புறம் போக போக எனக்கு டிசைனர் செட் ஆனாங்க. அந்த டிசைன்ஸ் மூலயமா ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் வர ஆரம்பித்தாங்க மேம். மோஸ்ட்லி நாங்கள் வந்து கொடுத்தது என்னென்னா, இந்த விஜய் ஃப்ளக்ஸு, அஜித் ஃப்ளக்ஸு. அப்போது அந்த 2018 விஜய் படம் அஜித் படம் எது வந்தாலும் அந்த கேஆர்கே லோகோ இல்லாமல் இருந்தது கிடையாது. தியேட்ரு ஃபுல்லாகவே கேஆர்கே லோகோ தான், ஃபுல் அண்ட் ஃப்ளக்ஸ் டிசைன்ஸ் என்கிட்ட தான் போயிட்டு இருக்கும் மேம். ஸோ அது மூலயமா நான் ஈஸியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டேன். ஓகே மேம். இப்போ ஸ்டார்டிங்ல ரெஸ்பான்ஸ் கம்மியாவே இருந்தது அப்படின்னாலும் போக போக இந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுக்க உங்களுடைய ரெஸ்பான்ஸ் அதிகமாயிருச்சு இல்லையா? என்னதான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றீங்க அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி நிச்சயமா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். ஸோ உங்க பிசினஸ்ல பெரிய ஸ்ட்ரகிள்னு எதை சொல்லுவீங்க? ஸ்ட்ரகிள்ல நான் ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா டிசைனர் இஷ்யூஸ் மேம். டிசைனர் இஷ்யூஸ் மோஸ்ட்லி கொஞ்ச நாள் வருவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, திரும்ப போயிடுவாங்க, திரும்ப வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, எதுவுமே தெரியாமல் வருவாங்க, இங்கே ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வேறு ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்க. நான் ஃபேஸ் பண்ணுற மற்ற எதுலேயுமே எனக்கு பிரச்சனை இருந்ததே கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் இந்த டிசைனர் இஷ்யூஸ் தான். இப்போ பரவாயில்ல, அதுலேருந்து நான் கொஞ்சம் நல்லாவே இப்போ பிக்கப் பண்ணிட்டேன். ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 5 டிசைனர்ஸ் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க மேம். முன்னாடிலாம் அப்படி கிடையாது, 2 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் ஒர்க் கண்டினியூட்டாக இருந்துகிட்ருக்கும். ஒருத்தவங்க போனால் ஒருத்தவங்க வர்றது, ஒருத்தவங்க போனால் இன்னொருத்தவங்க வர்றது, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா செட் ஆகி போயிட்டுருக்குமா. அப்புறம் ரேட் இஷ்யூஸ் சொல்லலாம். ரேட் இஷ்யூஸ் வந்து அது எல்லாருமே எல்லா பிஸ்னஸ்க்கும் அது ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம். நம்ம கடையில் ஒரு ரேட்டு இருக்கும், அவங்க தெரிஞ்சவங்க வேறு கடையில் வேறு ரேட் போட்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன இவ்வளோ பண்ணுறீங்க, உங்களை விட இங்கே கம்மியாக பண்ணுறாங்க அப்படிங்கிற இஷ்யூஸ் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே மேம். இப்போ ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய சொன்னீங்க இல்லையா? இதை தாண்டி ப்ரௌடான மூமெண்ட்ஸையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல? நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு உமன் ஆண்டர்பிரனராக பண்ணிட்டு இருக்கோம் என்னைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல? ஸோ அந்த மாதிரியான ப்ரௌட் மூமெண்ட்ஸ் பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ப்ரௌட் மூமெண்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறது என்னென்னா, லித்தோஸ் பிஸ்னஸ் ஆரம்பித்த நாள் தான் மேம். கரெக்டாக 2023 June 19 அப்போ தான் இந்த லித்தோஸ் மெஷின்ஸை நாங்கள் உள்ளே கொண்டுட்டு வந்து போட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். அதில் ரொம்ப நாங்கள் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணோம். அந்த மிஷின் உள்ளே வரத்துக்கே அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி உள்ளே வந்தது. அதை ரன் பண்ணுறதுக்கு அதுக்கான அந்த வேலை செய்கிற ஆட்கள் கிடைக்கிறது எல்லாமே எனக்கு ப்ராப்ளமாகவே இருந்துகிட்டு இருந்தது. மணி ப்ராப்ளம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இங்கே வந்து ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி, அப்புறம் ஹிப்பு மெஷின்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. பட் எல்லாத்தையும் மீறி நாங்கள் ஒரு பில்டிங் ஓனாக கட்டி அதில் மிஷின்ஸை கொண்டாந்து இறக்கி நாங்களே ஒரு ரன் பண்ணி அந்த இடத்த வச்சு நாங்களே ரன் பண்ணது நான் எப்போதுமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம் மேம். ஒரு உமன் என்டர்பிரனராக இருந்து இதுக்கு எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்ணது என் ஹஸ்பண்ட் தான். ஓகே மேம். இப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி ப்ரௌடான மொமெண்ட்ஸ் தாண்டி சூப்பராகவே ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இது எல்லாத்துக்குமே பின்னால ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ வரை எப்படி இருக்கு? என்னுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பம் மேம். என் ஹஸ்பண்டோட ஃபேமிலி, அவங்க கூட பிறந்தவங்க 2 பேர், ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களையும் சேர்த்து 3 பேர். ஸோ எல்லாமே எப்போதுமே ஒன்றா தான் இருப்போம். நான் வந்து பிஸ்னஸில் இந்த அளவுக்கு அச்சீவ் ஆகி
அச்சீவ் பண்ணி ஷைன் ஆகுறேன்னா அதுக்கு என் ஃபேமிலி தான் முக்கியமான காரணம். எனக்கு வந்து 3 குழந்தைங்க. அதில் 2 பெரிய பையன் 4th படிக்கிறான். பாக்கி 2 பேரும் ட்விங்ஸ், பையன் 1 பொண்ணு 1. அவங்க யூகேஜி பண்ணுறாங்க. ஸோ இவங்களை கேர் பண்ணுறது என்னென்னா என்னுடைய அத்தையும் எனக்கு அக்காவாக வேணும், அவங்களும் தான் கேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக எனக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், என் குழந்தைங்கள பார்த்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு தான் மேம். அவங்க இல்லைன்னா நான் இந்த பிஸ்னஸை இந்த அளவுக்கு கொண்டுட்டு போகவே முடியாது. இதுக்கு எனக்கு எப்போதுமே பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணுறது என்னுடைய ஹஸ்பண்ட். ஓகே மேம், இப்போ வந்து உங்களை மாதிரியே நிறைய பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் நிறைய பெண்களுக்கு இருந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விமன்ஸுக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க? உமன்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு பொறுமையும் ஹார்ட் ஒர்க்கு அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு விடாமுயற்சி இருக்கணும். ஒரு இடத்துல நம்ம தோல்வி அடைஞ்சிட்டா அது அப்படியே அந்த பிளேஸ்லேயே நிற்கக்கூடாது. அந்த ஸ்ட்ரகிளை நம்ம ஃபேஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். ஸோ நம்ம கோலை செட் பண்ணி அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். இதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஃபைனலா நம்ம அதிரே எஃப்எம்க்கும் அதிரே எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த எஃப்எம்ல பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராம்ஸும் எப்படி இருக்குது இந்த அதிரே எஃப்எம்லனா மக்களிடம் இருந்து மக்களுக்காக உருவாக்கப்பட்டதாக இருக்குது. ஸோ எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் ஈவன் கல்விக்காக எடுக்கிறது, விவசாயத்தை பற்றி பேசுறது, வரலாறை பற்றி பேசுறது, உமன் என்டர்பிரனரை பற்றி எல்லாரும் ஒரு இன்டர்வியூஸ் எடுத்து அதை பற்றி பேசுறது எல்லாமே சமுதாயத்தோடைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்து அவங்கள வந்து ரீச் பண்ண எடுத்துக்கொண்டு செல்லுது. ஸோ இந்த எஃப்எம்ஐ எல்லாரும் கேளுங்க. இது மூலயமா என்ன கிடைக்குதுன்னா ஒரு மோட்டிவேஷனல், ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குது. ஸோ எல்லாரும் அதிரே எஃப்எம் கேளுங்க. அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமது சமூகம் நமது நலன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம்.